ஒரு தச்சு வேலை செய்பவர் ஒரு நாற்காலியை தயார் செய்து அதை ஒரு நெசவாளரிடம் சென்று அவரிடம் ஒரு வேஷ்டியை பெற்றுக்கொண்டு இவருடைய நாற்காலியை அவருக்கு கொடுத்து விட்டு வந்தால் இப்பொழுது நாற்காலிக்கும் வேஷ்டிக்கும் பண்டமாற்று பரிவர்த்தனை நடந்ததாக பொருள்படும். அந்த வேஷ்டியின் இந்த நாற்காலியின் சமமான மதிப்பு இருப்பதனால்தான் அது ஒன்றுக்கொன்று அவர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லாமல் ஒருவர் பொருளை ஒருவர் மாற்றிக்கொண்டார்கள். இந்த சமமான மதிப்பு என்பது என்ன? அதை எப்படி கண்டுபிடிப்பது? தச்சு வேலை செய்யும் நாற்காலிக்கு மரப்பலகைகள் தேவை. இந்த நெசவாளருக்கு பஞ்சு தேவை. மரப்பலகைகள் மரத்திலிருந்து வெட்டப்பட்டு மரப்பலகைகளாக மாறின. மரமாக இருக்கும் பொழுது அது இயற்கை பதார்த்தம், அதை யாரும் தயார் செய்யவில்லை. அதேபோல் பருத்தி பூமியில் விளைகிறது, பூமியை யாரும் தயார் செய்யவில்லை. பூமி இயற்கை பதார்த்தம். இயற்கை பதார்த்தத்தில் இருந்து மனித உழைப்பினால் வந்தது மரப்பலகைகள். அதேபோல் மரப்பலகைகள் மரத்திலிருந்து வெட்டப்பட்டு மரப்பலகைகளாக மாறின. மரமாக இருக்கும் பொழுது அது இயற்கை பதார்த்தம், அதை யாரும் தயார் செய்யவில்லை. அதேபோல் பருத்தி பூமியில் விளைகிறது, பூமியை யாரும் தயார் செய்யவில்லை. பூமி இயற்கை பதார்த்தம். இயற்கை பதார்த்தத்தில் இருந்து மனித உழைப்பினால் வந்தது மரப்பலகைகள். அதேபோல் பூமியிலிருந்து மனித உழைப்பினால் வந்தது பஞ்சு. இந்த மரப்பலகைகளை வைத்து நாற்காலி செய்தனர். அந்த பஞ்சை வைத்து அவர் துணி நெய்தார். இப்பொழுது மனித உழைப்புதான் மதிப்பை ஏற்படுத்தியது என்பது தெரிந்து கொள்ள முடிகிறது. கிடைக்கும் பொருளை பதார்த்தம் என்றும், மேட்டர் பிளஸ் லேபர் ஈக்குவல் டு திங், பதார்த்தம் பிளஸ் மனித உழைப்பு ஈக்குவல் டு வஸ்து. இப்பொழுது அதை பற்றி பார்ப்போம். நீரில் உள்ள மீன்கள் நீரில் இருக்கும் வரை அவற்றிற்கு எந்த மதிப்பும் இல்லை, ஆனால் அவருக்கு உபயோக மதிப்பு இருக்கிறது. நீரில் உள்ள மீன்கள் கரைக்கு வந்து சேர்ந்த பிறகு அவற்றிற்கு ஒரு மதிப்பு ஏற்படுகிறது. கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தவன் அந்த மீனுக்கு எஜமானன் ஆகிறான். அதே போல் மரமாக இருக்கும் பொழுது இல்லாத மதிப்பு மரப்பலகைகளாக மாறியவுடன் அந்த மரப்பலகைகளை வெட்டி கொண்டாந்தவன் அதற்கு எஜமானன் ஆகிறான். அதே போல் பூமியில் இருக்கும் மண் இயற்கை பொருள், அது யாரும் தயார் செய்வதில்லை.